பிரேசிலில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு சிறிய மருத்துவமனையில் 14 வயது சிறுமி அன்னி கடுமையான வலியுடன் அவசரப் பிரிவுக்கு வருகிறாள். அவளது தாய் சோஃபியா மகளின் வலியைக் கண்டு கவலையில் உள்ளார். வீட்டில் முயற்சித்த அனைத்து சிகிச்சைகளும் தோல்வியடைந்ததால் அவர்கள் மருத்துவமனைக்கு வருகின்றனர். மருத்துவர் லீனா முதல் பரிசோதனையில் அன்னியின் உடலில் ஒரு உயிரினம் புழுவின் லார்வா இருப்பதை கண்டறிகிறார். இது தொற்றுக்கு காரணமாகிறது. லீனா அதிர்ச்சியடைந்தாலும் தைரியமாக அறுவை சிகிச்சை மூலம் லார்வாவை அகற்றுகிறார். பின்னர் சோஃபியாவுக்கும் அதே பராசைட் இருப்பது தெரிய வருகிறது. அவர்கள் ஒரு ஏரியில் நீந்தியதே இதற்கு காரணம் என்பது புரிகிறது. அறுவை சிகிச்சையும் வெற்றி பெறுகின்றன. ஆனால் தொற்று மருத்துவமனை ஊழியர்களுக்கும் பரவுகிறது. பிரேசிலின் ஒரு கிராமத்தில் ஒரு அமைதியான சிறிய மருத்துவமனையில் ஒரு நாள் பெரும் கவலையின் தருணங்கள் தொடங்கின. 14 வயது சிறுமி அன்னி கடுமையான வலியுடன் தன் தாய் சோஃபியாவின் கையை பிடித்து மருத்துவமனையின் அவசரப் பிரிவுக்கு வந்தாள். அன்னியின் முகம் கண்ணீரில் நனைந்திருந்தது. வலி காரணமாக அவள் கதறினாள். அம்மா, இனி என்னால் தாங்க முடியாது, ரொம்ப வலிக்குது என்று அழுதபடி கூறினாள். சோஃபியாவின் மனம் பயத்தில் நிரம்பியிருந்தது. இருந்தாலும் மகளை ஆறுதல் படுத்த முயன்றாள். ஆனால் அவளும் மனம் உடைந்த நிலையில் இருந்தாள். வீட்டில் அன்னியின் வலியை குறைக்க சோஃபியா எவ்வளவோ முயற்சித்தாள். சுடுநீர் குளியல், மருந்துகள், வீட்டு வைத்தியங்கள் எதுவும் பலனளிக்கவில்லை. வலி அதிகமாகி வந்தபோது வேறு வழியின்றி அவர்கள் மருத்துவமனைக்கு ஓடினர். மருத்துவமனையின் வரவேற்பறையில் சோர்வாக இருந்த ஒரு செவிலியிடம் சோஃபியா நடுங்கும் குரலில் கூறினாள், என் மகளுக்கு ரொம்ப வலி, தயவு செய்து உடனே ஏதாவது செய்யுங்கள். செவிலி அன்னியை பார்த்தாள். சிறுமியின் முகம் வலியால் வெளிறியிருந்தது. அவளால் நிற்கக்கூட முடியவில்லை. என்ன பிரச்சினை என்று செவிலி கேட்டாள். சோஃபியா பதிலளித்தாள். பல மணி நேரமாக அவளுக்கு கீழே வலி இருக்கு. வீட்டிலெல்லாம் முயற்சி செய்தும் எதுவும் பலிக்கவில்லை. இப்போது இன்னும் மோசமாகிவிட்டது. செவிலி உடனே எழுந்து, கவலைப்படாதீர்கள், இப்போது பார்க்கிறோம் என்றாள். அவள் மருத்துவரை அழைத்தாள். 2 செவிலியர்கள் ஒரு ஸ்ட்ரெச்சருடன் வந்தனர். அன்னி அழுதபடி அம்மாவின் கையை இறுக்கமாக பிடித்தாள். அம்மா, எனக்கு என்ன, ஏன் இவ்வளவு வலி என்று பயத்துடன் கேட்டாள். சோஃபியா மகளின் நெற்றியில் தடவி, ஒண்ணுமில்லை மகளே, இங்கே மருத்துவர் உன்னை பார்ப்பார், எல்லாம் சரியாகும் என்றாள். மருத்துவமனையில் இருந்த மற்ற நோயாளிகள் இந்த காட்சியை பரிதாபமாக பார்த்தனர். சிலர் ஒருவருக்கொருவர் முணுமுணுத்தனர். செவிலி அன்னியை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்து பரிசோதனை அறைக்கு அழைத்துச் சென்றாள். சோஃபியா ஒரு நொடியும் மகளின் கையை விடவில்லை. அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத நிலை. ஆனால் மகளுக்கு உதவ எதையும் செய்ய அவர்கள் தயாராக இருந்தனர். அப்போது மருத்துவர் லீனா அறைக்குள் நுழைந்தார். அவர் அமைதியானவர், ஆன்ம நம்பிக்கை உள்ளவர். உன் பெயர் அன்னி இல்லையா? என்ன பிரச்சனை சொல்லு என்று லீனா மென்மையாக கேட்டார். சோஃபியா கண்கள் கலங்கியபடி விவரித்தார். டாக்டர், என் மகளுக்கு மணிக்கணக்காக கீழே வலி இருக்கு. எவ்வளவோ முயற்சி செய்தும் குறையவில்லை. எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியவில்லை. லீனா கவனமாக கேட்டார். அவளை இங்கே கொண்டு வந்தது சரியான முடிவு. சோஃபியா, இப்போது நான் பரிசோதிக்கிறேன் என்றார். அன்னியிடம் லீனா கூறினார், மகளே, நான் மிகவும் கவனமாக பார்க்கிறேன். ஏதாவது வழி தெரிந்தால் சொல்லு, சரியா? லீனா பரிசோதனையை தொடங்கினார். அறையில் முழுவதும் ஒரு மௌனம். லீனாவின் கையுறையின் ஒலி கூட பெரிதாக கேட்டது. திடீரென லீனாவின் முகம் மாறியது. அவர் ஏதோ ஒன்றை கண்டார். அன்னியின் உடலில் ஒரு சிறிய அசைவு. லீனா அதிர்ச்சியடைந்தார். அவரது கையில் இருந்த கருவி கீழே விழுந்தது. டாக்டர், என்ன என்று சோஃபியா பயத்துடன் கேட்டார். அன்னி அழுது, அம்மா, அவர் என்ன பார்த்தார் என்று கேட்டாள். லீனா அமைதியாக முயற்சித்தார். சோஃபியா, அன்னி, நான் ஏதோ ஒன்றைக் கண்டேன். அது ஒரு உயிரினம், ஒரு புழுவின் லார்வா. இதுதான் வலியை உண்டாக்குகிறது. அன்னி பயத்தில் கத்தினாள். அம்மா, என் உள்ளே ஏதோ இருக்கிறதா? அதை எடுத்து விடுங்கள்.
சோஃபியா அதிர்ச்சியுடன் கேட்டார். என்ன டாக்டர், இது எப்படி? லீனா கூறினார். இது மிகவும் அரிதானது. ஆனால் கவலைப்படாதீர்கள், நான் இதை எடுத்து விடுவேன். அண்ணி, உன் தைரியம் வேண்டும், சரியா? அண்ணி கண்ணீர் வழிய தலையசைத்தாள். லீனா மீண்டும் பரிசோதனையை தொடர்ந்தார். அவர் கண்டது ஒரு பெரிய லார்வாவாக இருந்தது. அண்ணியின் உடலில் தொற்றை உண்டாக்கியது. லீனா அறுவை சிகிச்சைக்கு தயாரானார். அறுவை சிகிச்சை அறையில் அண்ணியை படுக்க வைத்தனர். சோஃபியாவுக்கு வெளியே காத்திருக்க வேண்டியிருந்தது. அம்மா, என்னை விட்டு போகாதே என்று அண்ணி அழுதாள். நான் இங்கேதான் இருக்கிறேன் மகளே என்று சோஃபியா பதிலளித்தார், கண்கள் கலங்கியபடி. அறுவை சிகிச்சை அறையில் லீனாவும் அவரது குழுவும் மிகவும் கவனமாக லார்வாவை அகற்றினர். அது ஒரு பயங்கரமான காட்சியாக இருந்தது. அசையும் பெரிய ஒரு புழு, மேலும் தொற்றும் பரவியிருந்தது. லீனா கவனமாக எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தினார். அறுவை சிகிச்சை முடிந்து லீனா சோஃபியாவிடம் கூறினார், அண்ணி இப்போது பாதுகாப்பாக இருக்கிறாள். நாங்கள் லார்வாவை எடுத்து விட்டோம், ஆனால் தொற்று காரணமாக அவளுக்கு ஓய்வு தேவை. சோஃபியா ஆறுதலுடன் கண்ணீர் வடித்தார். ஆனால் திடீரென அவருக்கும் ஒரு அசௌகரியம் தோன்றியது. டாக்டர், எனக்கும் ஏதோ பிரச்சனை தோன்றுகிறது என்று சோஃபியா கூறினார். லீனா பரிசோதித்த போது சோஃபியாவுக்கும் அதே லார்வா இருந்தது. சோஃபியா விவரித்தார். சில நாட்களுக்கு முன்பு நாங்கள் ஒரு ஏரிக்கு போயிருந்தோம். அண்ணி அங்கே நீந்தினாள். நான் தண்ணீருக்கு அருகே உட்கார்ந்திருந்தேன். தண்ணீர் அவ்வளவு சுத்தமாக இல்லை. லீனா புரிந்து கொண்டார். ஏரின் மாசடைந்த நீரே இந்த பிராசைட்டின் மூலம். சோஃபியாவுக்கும் அறுவை சிகிச்சை செய்து லார்வாவை அகற்றினர். ஆனால் பிரச்சனை அங்கு முடியவில்லை. அறுவை சிகிச்சையில் பங்கேற்ற 2 மருத்துவர்களுக்கும் தொற்று பரவியது. மருத்துவமனை ஊழியர்கள் பயந்தனர். எல்லோரும் முகமூடி, கையுறை அணிந்தனர். அறைகளை கிருமி நாசினி செய்தனர். ஒரு மருத்துவருக்கு தொற்று காரணமாக விரலை இழக்க வேண்டியிருந்தது. அண்ணியும் சோஃபியாவும் இறுதியாக பிழைத்தெடுத்தனர். மருந்துகளும் சிகிச்சையும் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை திருப்பித் தந்தன. ஆனால் இந்த அனுபவம் அவர்களை மாற்றி மறித்தது. நாம் கவனமாக இல்லாவிட்டால் எதுவும் நடக்கலாம் என்று சோஃபியா பின்னர் ஒரு நண்பரிடம் கூறினார். அண்ணி முன்பு நீச்சலை விரும்பியவள் இப்போது எரிகளை பயப்படுகிறாள். இருந்தாலும் அவர்கள் இருவருக்கும் வாழ்க்கையின் மீது ஒரு புதிய நன்றி உணர்வு ஏற்பட்டது. நாம் உயிரோடு இருக்கிறோம், அதுதான் முக்கியம் என்று சோஃபியா கூறினார். இந்த கதையை அவர்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். வேறு யாரும் இப்படியொரு துர் அனுபவத்தை அனுபவிக்காமல் இருக்க வேண்டும் என்று நம்பினர்.